முழுவதும் சமீபத்திய அரசாங்க வேலை புதுப்பிப்புகளுக்கான உங்கள் நம்பகமான ஆதாரமான ஜாப் ஆஸ்பிரன்ஸ் சேனலுக்கு மீண்டும் வருக. நீங்கள் இங்கு புதியவராக இருந்தால் உடனடி எச்சரிக்கைகளுக்கு குழு சேர மறக்காதீர்கள் மற்றும் மணி ஐகானை கிளிக் செய்யவும். அறிவிப்பு கண்ணோட்டம். பெருநகர சென்னை மாநகராட்சி 3 துறைகளின் கீழ் பல வேலை அறிவிப்புகளை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்கள். சென்னை நகர நகர்ப்புற சுகாதார இயக்கம் CCUHM, தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் NTEP. அனைத்து பதவிகளும் ஒப்பந்த அடிப்படையில் உள்ளன, மேலும் விண்ணப்பங்கள் இப்போது திறக்கப்பட்டுள்ளன. வேலை விவரங்கள். விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையம் உதவியாளர்கள், விலங்கு தன்னார்வலர்கள். பதவிகளின் எண்ணிக்கை 5. சம்பளம் மாதத்திற்கு 30,000. தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் பட்டம். விலங்கு காப்பகங்கள் அல்லது விலங்கு பராமரிப்பு அரசு சாரா நிறுவனங்களில் அனுபவம். வயது வரம்பு 45 வயதுக்கு கீழ். பணியிடங்கள் புளியந்தோப்பு, லாயட்ஸ் காலனி, கண்ணம்மாபேட்டை, மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர். ஒப்பந்தம் 12 மாதங்கள். பொது சுகாதார நிபுணர். பதவிகளின் எண்ணிக்கை 1. சம்பளம் மாதத்திற்கு 90,000. தகுதி MCI அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து MBBS, MD, PSM அல்லது சமூக மருத்துவம் அல்லது CHE அல்லது வெப்பமண்டல மருத்துவம் அல்லது DNB சமூக மருத்துவம். அனுபவம் பொது சுகாதார திட்ட செயல்படுத்தலில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள். வயது வரம்பு 50 ஆண்டுகளுக்கு மிகாமல். ஒப்பந்தம் 11 மாதங்கள். உதவி பொது சுகாதார நிபுணர். பதவிகளின் எண்ணிக்கை 1. சம்பளம் மாதத்திற்கு 60,000. தகுதி MCI அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் இருந்து MBBS, சமூக மருத்துவத்தில் MD அல்லது DNB. அனுபவம் பொது சுகாதார திட்ட செயல்படுத்தலில் 0 முதல் 3 ஆண்டுகள் வரை. வயது வரம்பு 40 ஆண்டுகளுக்கு மிகாமல். ஒப்பந்தம் 11 மாதங்கள். நுண்ணுயிரியலாளர், மருத்துவம் அல்லாதவர். பதவிகளின் எண்ணிக்கை 1. சம்பளம் மாதத்திற்கு 40,000. தகுதி நுண்ணுயிரியல் அல்லது உயிரி தொழில்நுட்பம் அல்லது உயிரி மருத்துவ அறிவியலில் முதுகலை பட்டம். சம்பந்தப்பட்ட பாடத்தில் PhD. அனுபவம் மருத்துவ ஆய்வகம் அல்லது பொது சுகாதார திட்டத்தில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள். வயது வரம்பு 50 ஆண்டுகளுக்கு மிகாமல். ஒப்பந்தம் 11 மாதங்கள். கால்நடை உதவி அறுவை சிகிச்சை நிபுணர். பதவிகளின் எண்ணிக்கை 1. சம்பளம் மாதத்திற்கு 53,000. தகுதி கால்நடை பொது சுகாதாரம், தொற்றுநோயியல் அல்லது தொடர்புடைய பாடங்களில் முதுகலை பட்டம். அனுபவம் தொடர்புடைய விலங்கு சுகாதாரம் அல்லது பொது சுகாதார பணிகளில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள். VCUJ அல்லது மாநில கால்நடை மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வயது வரம்பு 50 ஆண்டுகளுக்கு மிகாமல். ஒப்பந்தம் 11 மாதங்கள். பூச்சியியல் வல்லுநர். பதவிகளின் எண்ணிக்கை 1. சம்பளம் மாதத்திற்கு 33,000. தகுதி பூச்சியியல் அல்லது விலங்கியல் துறையில் MSUC, மருத்துவ பூச்சியியல் துறையில் PhD பட்டம் பெற்றிருப்பது நல்லது. அனுபவம் விலங்கியல் நோய் விசாரணையில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள். வயது வரம்பு 50 ஆண்டுகளுக்கு மிகாமல். ஒப்பந்தம் 11 மாதங்கள். நிர்வாக அதிகாரி. பதவிகளின் எண்ணிக்கை 1. சம்பளம் மாதத்திற்கு 30,000. தகுதி சுகாதாரம் மருத்துவமனை மேலாண்மையில் MBA அல்லது BBA. அனுபவம் பொதுத்துறை நிர்வாகத்தில் PG-க்கு பிறகு 5 ஆண்டுகள் அல்லது UG-க்கு பிறகு 10 ஆண்டுகள். வயது வரம்பு 50 ஆண்டுகளுக்கு மிகாமல். ஒப்பந்தம் 11 மாதங்கள். தொழில்நுட்ப அதிகாரி, நிதி. பதவிகளின் எண்ணிக்கை 1. சம்பளம்
மாதத்திற்கு 30,000. தகுதி MPETA நிதி அல்லது IUCWETA அல்லது CEA அல்லது MUCAM. அனுபவம் நிதித்துறையில் 4 ஆண்டுகள் MPETA-க்கு பிறகு அல்லது 7 ஆண்டுகள் MUCAM பிறகு. வயது வரம்பு 50 ஆண்டுகளுக்கு மிகாமல். ஒப்பந்தம் 11 மாதங்கள். ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் DMLT. பணிகளின் எண்ணிக்கை 2. சம்பளம் மாதத்திற்கு 14,000. தகுதி TN அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் இருந்து 2 வருட DMLT படிப்பு. வயது வரம்பு 40 ஆண்டுகளுக்கு மிகாமல். ஒப்பந்தம் 11 மாதங்கள். தரவு மேலாளர். பதவிகளின் எண்ணிக்கை 1. சம்பளம் மாதத்திற்கு 26,000. தகுதி தகவல் தொழில்நுட்பம் அல்லது கணினி அறிவியலில் முதுகலை பட்டம். அனுபவம் தகவல் தொழில்நுட்ப தரவு மேலாண்மையில், சுகாதாரம் அல்லது சமூகத்துறை, குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள். வயது வரம்பு 40 ஆண்டுகளுக்கு மிகாமல். ஒப்பந்தம் 11 மாதங்கள். தரவு ஆய்வாளர். பதவிகளின் எண்ணிக்கை 1. சம்பளம் மாதத்திற்கு 26,000. தகுதி கணினி பயன்பாடுகளில் முதுகலை பட்டம் அல்லது அதற்கு சமமான பதவி. அனுபவம் தரவு பகுப்பாய்வு அல்லது ME பணிகளில் 5 ஆண்டுகள். MS ஆஃபீஸ் மற்றும் புள்ளியியல் மென்பொருளில் SPSS ஸ்டாட்டா தேர்ச்சி. வயது வரம்பு 45 ஆண்டுகளுக்கு மிகாமல். ஒப்பந்தம் 11 மாதங்கள். பல்நோக்கு உதவியாளர். பதவிகளின் எண்ணிக்கை 2. சம்பளம் மாதத்திற்கு 13,500. தகுதி பட்டதாரி பட்டம். அனுபவம் சுகாதார திட்டங்களில் 3 ஆண்டுகள். தட்டச்சு செய்தல் 40 WPM, ஸ்டெனோ 80 WPM. விருப்பம் கணினி திறன் மற்றும் தாக்கல் அல்லது குறியீட்டு அனுபவம் விரும்பத்தக்கது. வயது வரம்பு 30 ஆண்டுகளுக்கு மிகாமல். ஒப்பந்தம் 11 மாதங்கள். மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர். பதவிகளின் எண்ணிக்கை 1. சம்பளம் மாதத்திற்கு 26,500. தகுதி மேலாண்மை அல்லது சுகாதார நிர்வாகத்தில் MEPETA அல்லது PEG டிப்ளமோ. அனுபவம் குறைந்தது 1 வருட பணி அனுபவம். அடிப்படை கணினி அறிவு தேவை. ஒப்பந்தம் 11 மாதங்கள். வயது வரம்பு விதிமுறைகளின்படி. புள்ளியியல் உதவியாளர் காசநோய் மையம். பதவிகளின் எண்ணிக்கை 1. சம்பளம் மாதத்திற்கு 26,000. தகுதி புள்ளியியல் பட்டதாரி மற்றும் கணினி பயன்பாட்டில் டிப்ளமோ. தட்டச்சு வேகம் 40 WBM, ஆங்கிலம் தமிழ். MHUS. வேர்டு, எக்ஸல் மற்றும் புள்ளியியல் மென்பொருள் அறிவு. ஒப்பந்தம் 11 மாதங்கள். மூத்த காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளர். பதவிகளின் எண்ணிக்கை 1. சம்பளம் மாதத்திற்கு 19,800. தகுதி 10-2 BUSC உடன் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ DMLT. நிரந்தர 2 சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம். 2 மாத MS அலுவலக சான்றிதழ். அனுபவம் ஒரு சுகாதார நிலையத்தில் குறைந்தது 1 வருடம். ஒப்பந்தம் 11 மாதங்கள். கணக்காளர். பதவிகளின் எண்ணிக்கை 1. சம்பளம் மாதத்திற்கு 16,000. தகுதி வணிகவியலில் பட்டதாரி. அனுபவம் இரட்டை நுழைவு முறையை பயன்படுத்தி கணக்குகளை பராமரிப்பதில் 2 ஆண்டுகள். கணக்கியல் மென்பொருளில் பணி அறிவு 2 ஆண்டுகள். ஒப்பந்தம் 11 மாதங்கள். ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் LT. பணிகளின் எண்ணிக்கை 28. சம்பளம் மாதத்திற்கு 13,000. தகுதி DME-ஆல் அங்கீகரிக்கப்பட்ட 10-2 மற்றும் 2 ஆண்டு DMLT படிப்பு. ஒப்பந்தம் 11 மாதங்கள். TB சுகாதார பார்வையாளர் TBHV. பதவிகளின் எண்ணிக்கை 14. சம்பளம்
மாதத்திற்கு 13,300. தகுதி அறிவியலில் பட்டதாரி அல்லது 10-2 உடன் 2 வருட MPHW அல்லது E&M அல்லது சுகாதார பணியாளர் படிப்பு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட டிபி சுகாதார பார்வையாளர் படிப்பு. MS அலுவலகத்தில் சான்றிதழ். ஒப்பந்தம் 11 மாதங்கள். நாமக்கல் மாவட்ட சுகாதார சங்கம் DHS நாமக்கல் பல்நோக்கு சுகாதார பணியாளர் நடுத்தர நிலை. சுகாதார பராமரிப்பு மற்றும் பிற பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. ஆட்சேர்ப்பு செயல்முறை, தகுதி மற்றும் விண்ணப்ப நடைமுறை தொடர்பான அனைத்து விவரங்களுக்கும் மேலே உள்ள பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் விரிவான வீடியோவை பாருங்கள். விண்ணப்பிக்கும் முறை. விண்ணப்ப முறை ஆஃப்லைனில் மட்டும். விளக்கத்தில் உள்ள இணைப்பிலிருந்து படிவத்தை பதிவிறக்கவும். விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது நேரில் சமர்ப்பிக்கவும். முக்கியமான தேதிகள். விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மைய உதவியாளர்கள், விலங்கு தன்னார்வலர்கள். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூலை 4, 2025 மாலை 5 மணி வரை. நேர்காணல் தேதி ஜூலை 8, 2025. சென்னை நகர நகர்ப்புற சுகாதார மிஷன் பணியிடங்கள். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூலை 9, 2025 மாலை 5 மணி வரை. நேர்காணல் பட்டியலிடப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மட்டுமே பின்னர் அழைக்கப்படுவார்கள். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூலை 9, 2025 மாலை 5 மணி வரை. நேர்காணல் பட்டியலிடப்பட்ட வேட்பாளர்கள் மட்டுமே பின்னர் அழைக்கப்படுவார்கள். இணைக்க வேண்டிய ஆவணங்கள். சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். பிறந்த தேதிச் சான்று. ஆதார் அட்டை மற்றும் முகவரிச் சான்று. கல்விச் சான்றிதழ்கள். பணி அனுபவச் சான்றிதழ். சமூகச் சான்றிதழ். கூட்டாட்சிப் பதிவு பொருந்தினால். கணினிச் சான்றிதழ் பொருந்தினால். தேர்வு முறை. தகுதியின் அடிப்படையில் தேர்வு. நேர்காணல் மட்டும், எழுத்துத் தேர்வு இல்லை. TE அல்லது DA வழங்கப்படாது. முக்கிய வழிமுறைகள். அனைத்து பதவிகளும் முற்றிலும் ஒப்பந்த அடிப்படையிலானவை. நிரந்தர வேலைவாய்ப்புக்கான கோரிக்கை இல்லை. தாமதமான அல்லது முழுமையற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். புதுப்பிப்புகளுக்கு அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பின்தொடரவும். இன்றைய புதுப்பிப்புக்கு அவ்வளவுதான். உங்கள் வட்டத்தில் உள்ள வேலை தேடுபவர்களுடன் இதை பகிர மறக்காதீர்கள். அரசு வேலை அறிவிப்புகளில் தொடர்ந்து இருக்க லைக் செய்யுங்கள், குழு சேரவும் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவத்திற்கான இணைப்புகள் விளக்கத்தில் உள்ளன. பார்த்ததற்கு நன்றி.